வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேசரி. நல்லா பொலன்னு கையில் ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக ஹோட்டல் சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். கடாய் லைட்டாக சூடானோடனே அரை கப் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் லைட்டாக சூடானோடனே நம்ம முந்திரியை போட்டு நல்லா கிளறி விட்டலாம். முந்திரி லைட்டாக செவந்த பின்னாடி நம்ம திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சையை அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. லைட்டாக செவந்துருச்சு. இப்போ திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சையை போட்டு ரெண்டு கிளறி விட்டு நல்லா பப்புள்ஸ் ஆனோடனே நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பார்த்திங்களா, நெய் லைட் சூடாக இருக்கணும், அதிக சூடாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கப்பு அளவுக்கு ரவையை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். ரவை கலர் மாறாத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். அதிக ஹீட் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா ரவை கருத்து போயிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி லைட் சூட்டில் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கிளறணும். அதிக ஹீட் இருக்கக்கூடாது, இல்லை அப்படின்னா கருத்துரும். பார்த்திங்களா, ரவை கருத்துருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா மீடியம் ஹீட்டில் நம்ம ரவையை வறுத்தணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு, இல்லை கொஞ்சம் அதிகமாக சுகர் தேவைப்படுறாங்க 1.5 கப்பு போட்டு கிளறி விட்டுலாம். இந்த மாதிரி கிளறினோம்னா நம்ம தண்ணியில் போட்டு ரவையை கிளறப்போ கட்டி பிடிக்கிறது இருக்காது. பார்த்திங்களா, இந்த மாதிரி கிளறி விட்டுட்டிங்கன்னா கேசரியில் கட்டி பிடிக்காது. பாருங்கள், சுகர் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி கிளறிட்டோம்னா கேசரியில் கட்டி பிடிக்காது. இப்போ 2 கப்பு அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுலாம். பார்த்திங்களா, கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இதில் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கலர் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலரை போட்டு நல்லா கிளறி விட்டலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு கிளறணும், அப்போ தான் பச்சை வாசனையெல்லாம் போகும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக மீடியம் ஹீட்டில் வச்சு இருக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை, ஒரு கேசரியில் ஒரு பச்சை வாசனை வந்துடும், இல்லை அப்படின்னா. அதனால் ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி லைட் சூடில் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். பார்த்திங்களா, இப்போவே கேசரியை சாப்பிடணும் போல் இருக்கா, அந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வந்துடுச்சு. ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச முந்திரி திராட்சையை இப்போ போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டலாம். பார்த்திங்களா, அருமையாக இருக்கும். கையில் ஒட்டவே ஒட்டாது, உதிரியாக இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அருமையான கேசரி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்களா, இப்படி தான் ஹோட்டலெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக செய்கிறாங்க. அதே மாதிரி தான் நாமளும் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதே கல்யாண வீட்லேயும் ஹோட்டல்லையும் நம்ம பார்த்துருப்போம். கையில் ஒட்டாமல் அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருப்பாங்க. அதே கேசரி தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.